கழக நிர்வாகி இல்ல திருமண நிகழ்வில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பங்கேற்றார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சோழமாதேவி கிராமத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் இல்ல திருமண நிகழ்ச்சியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழி கொள்கையில் உதயநிதியும் அண்ணாமலையும் நாடகம் ஆடுவதாக சாடினார். நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். அரசியலில் நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பொருள். பல நாடகத்தில் இந்த மும்மொழி கொள்கையில் ஒரு நாடகம், நிதி வழங்குவதில் ஒரு நாடகம், பல்வேறு வகையிலும் இருவரும் இணைந்து இது போன்ற ஒரு பக்கம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு கடுமையான சொல்லை சொல்லவும், அதற்கு எதிர்வினையாற்றுவதற்காக மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை பதில் சொல்லுவதும், இப்படி செய்தியில் ஊடகங்களில் அவர்கள் இருவரும் வருவதற்கேற்றவாறு வார்த்தைகளை கூட தடிப்பான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக கழக கொடி ஏற்றும் விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் வீரகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்தனர். பிறகு புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் பைத்தம்பாறை அருகே புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தாப்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் குமரவேல், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெயம் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்திற்கு திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமை வகித்தார். கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கரூர் சின்னசாமி சிறப்புரையாற்றினார். இதில் மாநில இளைஞரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சிவபதி, தலைமை கழக பேச்சாளர் LG முருகேசன், முன்னாள் அமைச்சர் அண்ணாவி, மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் செல்வராசு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் புல்லட் ஜான், இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.